ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பாண்டியர்களை பற்றி சில நோட்ஸ் பார்க்கலாம். பாண்டியர்களோட கல்வெட்டு மதுரையில் இருக்குது. 642 அரிகேசரி மாறவர்மன் அரியணை ஏறியிருப்பார். இவர் முதலாம் மகேந்திரவர்மன், முதலாம் நரசிம்மவர்மனோட சம காலத்தவர். சமணர்களை துன்புறுத்திய கூன்பாண்டியன் யார்னா அரிகேசரி மாறவர்மன். முதலாம் வரகுண பாண்டியன் ஜடில பராந்தக நெடுஞ்செழியன் அப்படின்னு அழைக்கப்படுவார். இவர் தான் வேள்விக்குடி செப்பேடின் கொடையாளி அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டிய அரசு உலகிலேயே மிக அற்புத பகுதி அப்படின்னு சொன்னது மார்க்கோ போலோ. மார்க்கோ போலோ காயலுக்கு 2 டைம் வந்திருப்பார். அதாவது தூத்துக்குடிக்கு எப்போன்னா 1288லையும் 1293லையும். இரண்டாம் பாண்டிய பேரரசின் புகழ்பெற்ற அரசர் யாருன்னா சடையவர்மன். இவர் ஜடாவர்மன் அப்படின்னு அழைக்கப்படுவார். சோழ அரசன் வீர சோமேஸ்வரத்தை சுந்தரபாண்டியன் கண்ணனூரில் தோற்கடிச்சிருப்பார். பாண்டியர்கள் அரேபியர்கள்ட்ட குதிரையை இறக்குமதி செஞ்சுருப்பாங்க. சதுர்வேதி மங்கலம் அப்படின்னா என்னென்னா பாண்டியர்கள் பிராமணர்களுக்கு வழங்கிய குடியிருப்புகள். பிரதம மந்திரியை உத்தர மந்திரின்னு சொல்லுவாங்க. எழுத்து மண்டபம் அரசு செயலகமாக இருந்திருக்கு. மாணிக்க வாசகர், குலச்சிறையர், மாறன் கேசரி இவங்களாம் பாண்டிய மன்னர்களோட அமைச்சர்கள். இவங்களோட எப்படின்னா மண்டலம், வளநாடு, நாடு, கூற்றம், ஊர் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. திருநெல்வேலி மானூர் கல்வெட்டு கிபி 800 சேர்ந்தது. இது கிராம நிர்வாகத்தை பற்றி சொல்லும். சைவம் வைணவத்தை ஆதரிச்சிருக்காங்க. தமிழ் சமஸ்கிருதத்தை மொழியை ஆதரிச்சிருக்காங்க. இடைக்கால பாண்டியர் பெரிய அலங்கார வேலைப்பாட்டுடன் கூடிய ஒற்றைக்கல் தூண்களை கட்டியிருக்காங்க. மாலிக் உல் இஸ்லாம் ஜமாலுதீன் அது அரேபிய வணிகர்கள். அவங்கள்ட்ட தான் குதிரை வணிகம் பண்ணியிருக்காங்க. குதிரை செட்டினா குதிரை வணிகர்கள். காசு, களஞ்சு, பொன் இது பாண்டியர் காலத்தில் இருந்த நாணயங்கள். வாசப்னா குதிரை வணிகம் பற்றி பதிவு செய்தவர்.